வணக்கம் மக்களே. தஞ்சை முழுவதும் அடிக்கப்பட்ட போஸ்டரால் வந்த பரபரப்பான தகவலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அடிக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்று உடைந்து விடாதே என்று ஆரம்பிக்கும் வாசகங்களுடன் கூடிய தாவேகா நிர்வாகிகள் ஒட்டியுள்ள போஸ்டர் அரசியல் களத்தை பரபரப்பாக்கி உள்ளது. தங்கள் கட்சி தலைவர் விஜய்க்கு ஊக்கமளிக்கும் வகையில் தாவேகா நிர்வாகிகள் தஞ்சை நகர் முழுவதும் ஒட்டியுள்ள இந்த போஸ்டர்கள் தான் தற்போது மக்கள் மத்தியில் பேசும் பொருளாகி உள்ளதுனே சொல்லலாம். கடந்த சனிக்கிழமை கரூரில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கலந்து கொண்ட பிரச்சார கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்தின் பொழுது நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்திருக்காங்க. இந்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலைகளை எழுப்பி உள்ளதுனே சொல்லலாம். இதனால் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மீது பலருமே கண்டன விமர்சனங்களை எழுப்பியுள்ளனர். இருந்த போதிலும் ஆதரவு குரல்களும் ஓங்கி ஒலித்து வருகிறதுனே சொல்லலாம். பாதுகாப்பு குறைபாடுகள் இருந்ததால் தான் இது போன்ற சம்பவம் நடந்தது. திருச்சி, அரியலூர், நாகை மற்றும் திருவாரூரில் இது போலவே மக்கள் கூட்டம் அதிக அளவில் இருந்தது. ஆனால் அங்கெல்லாம் ஏற்படாத இது போன்ற சம்பவம் கரூரில் மட்டும் நடந்தது எப்படி? இதன் பின்னணியில் சதி உள்ளது என்று பொதுமக்களும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். தமிழக வெற்றி கழகம் சார்பில் சிபிஐ விசாரணை கோரி நீதிமன்றத்திலும் வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை கைது செய்ய வேண்டும் என்று பலரும் கூறி வந்தனர். கரூர் சம்பவம் குறித்து விசாரிக்க ஓய்வு பெற்ற நீதிபதியை கொண்ட ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் புசி ஆனந்தை கைது செய்ய போலீசார் தீவிரமாக உள்ளனர். இப்படி அரசியல் களத்தில் தமிழக வெற்றி கழகம் மீது கருப்பு புள்ளி வைக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் தலைவர் விஜய் மக்கள் சந்திப்பு சுற்றுப்பயணம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் இது குறித்து தனது மனவேதனையை தெரிவித்த விஜய் வீடியோவும் வெளியிட்டார். இது குறித்து பல்வேறு விமர்சனங்கள் எழுந்து வரும் நிலையில் விஜய்க்கு ஆதரவாகவும் எதிராகவும் பல்வேறு கருத்துக்கள் கூறப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அடிக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்று உடைந்து விடாதே, போர்க்களத்தில் இறங்கி வெற்றும் வெற்றி வகை சூடுவதற்கு உண்மை ஒரு நாள் வெல்லும் என தமிழக வெற்றி கழகத்தின் தஞ்சை மாவட்ட தொழிலாளர் அணியைச் சேர்ந்த நிர்வாகிகள் சுபாஷ் சந்திர போஸ் மற்றும் மாரி ஆகியோர் தஞ்சை நகர் முழுவதும் போஸ்டர் ஒட்டி உள்ளனர். இந்த போஸ்டர் தான் தற்போது டாப் ஆஃப் த சிட்டியாக மாறியுள்ளது. குறிப்பாக நடிகர் விஜயின் பொது கூட்டங்களில் அதிக அளவு கூட்டம் வரும் என்றே தெரிந்தும் போலீசார் மிக கவனக்குறைவாக இருந்தது ஏன் எனவும், மின்வெட்டு மற்றும் செருப்பு வீச்சு உள்ளிட்ட சம்பவங்கள் நடந்தது தொடர்பாகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேள்வி எழுப்பிய நிலவில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இந்த விவகாரத்தில் பதட்டப்படுவது சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக விமர்சித்திருந்தார். தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசிய நிலையில் ஏற்கனவே சமூக வலைதளங்களில் அந்த கட்சியின் ஆதரவாளர்கள் அவருக்கு நன்றி தெரிவித்து வந்த நிலையில் தருமபுரியில் பரப்புரை கூட்டத்துக்கு சென்ற எடப்பாடி பழனிசாமியை வரவேற்று தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகி வைத்த பேனர் சமூக வலைதளத்தில் மிகவும் வைரலாச்சுனே சொல்லலாம். அந்த புகைப்படத்தில் நடிகர் விஜய் மற்றும் எடப்பாடி பழனிசாமியின் புகைப்படங்கள் இருந்தது. மேலும் சமூக வலைதளத்தில் இந்த பேனர் விவாதத்தை ஏற்படுத்திய நிலையில் தற்போது அதனை அகற்றியுள்ளனர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.